உங்கள் குழந்தை இன்னைக்கு படித்ததை நாளைக்கு மறந்துடுறான் அப்படின்னா அவனுக்கு நான் சொல்கிற இந்த 3 ஆக்டிவிட்டீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அவனை நல்லா தூங்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. என்ன மேடம் தூங்க சொல்கிறீங்க, படிக்க சொன்னான்னு நினைக்காதீங்க. அதாவது சவுண்ட் ஸ்லிப். இப்போ சவுண்ட் ஸ்லிப் வரும் அப்படின்னா குட் ப்ரீதிங் இருக்கும்போது தான் நல்லா தூக்கம் வரும். வாயை மூடி மூக்கால் மூச்சு விட்டு குழந்தை அருமையாக தூங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மூளைக்கு போகிற நரம்புகளில் எந்த வித தடையும் இல்லாமல் லாங் டேர்ம் மெமரி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு அந்த குழந்தைய அந்த நாள் முழுக்கும் நடந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ண சொல்லிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ வேர்ட்ஸே இல்லாத பிக்சர் இமேஜினேஷன். அதாவது நிறைய பிக்சர்ஸை எடுத்துக்கோங்க, கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அழகாக பிக்சர் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிக்சரை வச்சு குழந்தையவே ஸ்டோரி டெவலப் பண்ண சொல்லுங்க. அவங்களா ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுவாங்க. இது இமேஜினேஷனை கூட்டும். ஸோ இமேஜினேஷன்ஸ் கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி கனெக்ஷன்ஸில் குழந்தைங்க எப்படி மெமரியை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இதையும் அதையும் லிங்க் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க.